அப்படிதானே நம்ம கத்து கொடுக்கலையே. நம்ம என்ன சேமிச்சு வச்சிருக்கோம், எப்படி சேமிச்சிருக்கோம், நம்ம ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வச்சிருக்கோம்னா அந்த இண்டஸ்ட்ரி நம்ம பண்ணதுக்கு என்னென்ன மூல காரணம் இருக்கு, போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் என்ன இருக்காங்க, யாரு இருக்காங்க, எப்படி இருக்கு, எம்ப்ளாயிஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றோம், and above all இன்னைக்கு முதல் மாதிரி கிடையாது. நம்ம சம்பாதிச்சோமா சேர்த்து வச்சோமான்னு கிடையாது இல்லையா. இன்னைக்கு நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் யூ ஹேவ் டு நோ. கவர்மெண்ட்ல ஜிஎஸ்டி நம்ம ஃபைல் பண்ணணும், சரிங்களா, எங்க நம்ம காசு சேர்க்கணும், எங்க நம்ம கொடுக்கணும், எதுவுமே இந்த குழந்தைங்களுக்கு தெரியல. they were so desperate, like destitutes மாதிரி இருந்தாங்க. அவங்க யார்கிட்ட கூப்பிட்டு ஹெல்ப் கேட்பாங்க, என்ன பண்ணுவாங்க, அப்பா திருப்பி கூப்பிட்டு வந்து அப்பா நீங்க என்ன பண்ணீங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. So that time I realized இல்ல, குழந்தைங்களுக்கு நம்ம சொத்து சேர்த்து வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல, வயிற்றுக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்ல, வெரி குட் ஏசில ஷெல்டர் கொடுக்கறது இல்ல. You should allow them to learn their own life. என்னோட சன் ஒரு விஷயத்துல சொல்வாரு, after he has become 25, அவர் என்ன சொல்றாருன்னா, அம்மா let me learn from my own mind. இந்த உலகம் என்ன இருக்கோ அதை நான் கத்துக்கிறேன், நீங்க தயவு செய்து உங்களோட இன்புட் எனக்கு கொடுக்காதீங்க. I have my own mind இல்ல, நான் அதுல இருந்து நல்லது கெட்டதா அடிபட்டு தெரிஞ்சுக்கிறேன். அப்கோர்ஸ் நீங்க வாழ்ந்த வாழ்க்கையில இருந்து நான் வந்து என்ன எனக்கு தெரியுமோ அதை நான் கத்துக்கிறேன். பட் ப்ளீஸ் டோன்ட் எவர் பி பிஹைண்ட் மீ. வெதர் ஃபுட் என்ன சாப்பிடணும்னு இருந்தோ, இல்ல பிசினஸ் எப்படி பண்ணணும்னோ, எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுமோ, எப்படி சோஷியல் லைஃப் நான் லீவ் பண்ணணுமோ, நான் என்ன எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணணும், நான் எங்க சேவ் பண்ணணும், எதையுமே ப்ளீஸ் டோன்ட் கைட் மீ ஹியர் ஆஃப்டர். நான் என் லைஃபை நான் பாத்துக்கிறேன், நான் ட்ரை பண்ணேன். whenever I need my help, need any help from me, நான் அப்போ உங்ககிட்ட வரேன், ப்ளீஸ் help me out that time. Okay, this is what the life that they expect. So நம்ம கூட இருக்கும்போதே குழந்தைகளை இண்டிபெண்டன்ட்டா லைஃப்ல நம்ம வாழ கத்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? நம்ம எலிஃபென்ட்ஸ் பார்க்கும்போது நேச்சர்ல எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் அம்மா வெளியில வரும். ஃபாரஸ்ட் விட்டு நீங்க ரோடு கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா மெட்டர்னல் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு எலிஃபென்ட் வெளியில